மகாபாரத போர் நடந்து 18 நாள் ஆச்சு. குருக்ஷேத்திர களம் முழுக்க ரத்தமும் சதையுமா இருக்கு. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து கிடக்குறாங்க. அந்த போரோட கடைசி மிக முக்கியமான கட்டத்துக்குள்ள நாம இப்ப நுழைய போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, கௌரவர்கள் பாண்டவர்கள்னு ரெண்டு பக்கமும் படைகள் மொத்தமா அழிஞ்சிடுச்சு. ஆனாலும் யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவு செய்ய இன்னும் ஒரே ஒரு சண்டை பாக்கி இருந்துச்சு. ரெண்டு பரம எதிரிகள், அதாவது பீமனோ துரியோதனனும் மோர்ற அந்த கடைசி சண்டை தான் இந்த பெரிய போரோட முடிவையே எழுத போகுது. இந்த கதாயுத போருங்கிறது சும்மா ஒரு சண்டை கிடையாது. அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. இது ஒரு தர்ம யுத்தம். ரொம்ப முக்கியமான ரெண்டு விதிகள் என்னன்னா, ஒன்னு, இடுப்புக்கு கீழே தாக்கவே கூடாது. ரெண்டாவது, ஜெயிக்கிற வெற்றி தர்மத்தின் வழியில தான் இருக்கணும். இந்த விதிகளை அவங்க கடைபிடிச்சாங்களா? ஆனா இங்க தான் ஒரு சிக்கல். தர்மப்படி துரியோதனனை ஜெயிக்கவே முடியாதுன்னு கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு சின்ன திட்டம் தீட்டப்படுது. முதல்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ரகசியமா ஒரு சைகை காட்டுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் பீமனுக்கு அவனோட சபதத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தன்னோட தொடைய தட்டி காட்டுறான். அந்த குறிப்பு கிடைச்சதும் பீமன் தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து கதாயுத போர் விதிகளை மீறி நேரா துரியோதனோட தொடைகள்ல ஓங்கி அடிக்கிறான். அந்த ஒரே அடியில தொடைகள் நொறுங்கி தாங்க முடியாத வலியோட குருக்ஷேத்திர மண்ணுல சுருண்டு விழுறான் துரியோதனன். தோத்துட்டாலும் அவனோட அந்த திமிரு மட்டும் கொஞ்சமும் குறையல. கோபத்துல கத்துறான், இதுவாடா சண்டை போடுற முறை, புனிதமான விதிகளை மீறிட்டியே அப்படின்னு பீமன் மேல கோபமா குற்றம் சாட்டுறான். துரியோதனன் தர்மத்தை பத்தி பேசினதை கேட்டதும் பீமனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நீயா தர்மத்தை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டு துரியோதனன் செஞ்ச பாவங்களை ஒன்னொன்னா சொல்றான். எனக்கு விஷம் வச்சியே அது தர்மமா? எங்களை அரக்கு மாளிகையில வச்சு எரிக்க பாத்தியே அது தர்மமா? பாஞ்சாலிய ஊர் சபையில அவமானப்படுத்தினியே அது தர்மமா? ஆயுதம் இல்லாத என் மகன் அபிமன்யுவ கொன்னீங்களே அது தர்மமா அப்படின்னு பீமன் ஆவேசமா கேக்குறான். பீமன் விதிகளை மீறிட்டான்னு பலராமர் கூட கோவப்பட்டாரு. ஆனா தரையில கிடந்த துரியோதனனுக்கு தான் செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. அவனோட உயிர் ஊசலாடிட்டு இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள பழி வாங்குற வெறி மட்டும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ பாண்டவர்கள் போர்க்களத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான விசித்திரமான சம்பவம் நடக்குது. அர்ஜுனனோட தெய்வீக தேர் திடீர்னு தீப்பிடிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாகுது. என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்தது? எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட சொல்றாரு, அது ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டது. இத கேட்டதும் இன்னும் குழப்பம் அதிகமாகுது. நம்ம கண்ணு முன்னாடி தானே தேர் எரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன கிருஷ்ணர் இப்படி சொல்றாரு? அப்பதான் கிருஷ்ணர் அந்த பெரிய ரகசியத்தை உடைக்கிறாரு. அர்ஜுனா, பீஷ்மர், துரோணர், கர்ணன்னு பெரிய வீரர்கள் ஏவிய அஸ்திரங்களால இந்த தேர் எப்போவோ அழிஞ்சிடுச்சு. ஆனா தேரோட்டிய நானும் கொடியில அனுமனும் இருந்ததால தான் அது இவ்ளோ நேரம் உடையாம இருந்துச்சு. இப்போ நாங்க 2 பேரும் இறங்கிட்டோம். அதனால இதோட உண்மையான நிலைமை வெளியே வந்து அது சாம்பலாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. போர்க்களத்துல இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சோகம் நடந்துட்டு இருக்கு. தன்னோட 100 பிள்ளைகளையும் பறிகொடுத்த தாய் காந்தாரி துக்கத்துல மூழ்கி இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த கிருஷ்ணர் போறாரு. இது விதியோட விளையாட்டு, தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க துக்கத்தை குறைக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஒரு தாயோட துக்கத்தை எந்த வார்த்தையாலையும் ஆத்த முடியுமா? அவங்களோட துக்கம் கட்டுக்கடங்காத கோபமா மாறுது. எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணரையே பார்த்து அவங்க ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுக்கறாங்க. என் வம்சம் அழிஞ்சு போன மாதிரி உன் யாதவ வம்சமும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு உன் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகும். காந்தாரியோட அந்த கொடிய சாபத்தை கேட்டும் கிருஷ்ணர் கொஞ்சம் கூட கலங்கல. அவர் அதை ரொம்ப அமைதியா ஒரு புன்னகையோட ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா இதுவும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய திட்டத்துல ஒரு பகுதி தானே அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பழிவாங்கிற கதை இதோட முடியல. சாயங்கால நேரம் சாக கிடக்கிற துரியோதனனை அவனோட கடைசி கூட்டாளியான அஸ்வத்தாமன் வந்து பாக்குறான். துரியோதனோட நிலைய பார்த்து பொழுது விடியறதுக்குள்ள பாண்டவர்களை கொன்னுடுவேன்னு சத்தியம் பண்றான். அதை கேட்ட துரியோதனன் தன்னோட கடைசி மூச்சுல அஸ்வத்தாமனை அடுத்த தளபதியா நியமிக்கிறான். வன்முறை தொடரணும்னு உறுதிப்படுத்திட்டு சாகுறான். பாருங்க, துரியோதனோட வீழ்ச்சி ஒரு முடிவே கிடையாது. அது இன்னொரு கொடூரமான பழிவாங்கிற அத்தியாயத்தோட தொடக்கமா இருந்துச்சு. இது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. ஒரு போர் முடிஞ்சிடுச்சுன்னா அதனால உருவான வன்முறையும் பழிவாங்கிற உணர்ச்சியும் உண்மையிலே எப்பவாச்சும் முடிவுக்கு வருமா? யோசிச்சு பாருங்க.